ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா, தலையில் பொடுகு, முடி கொட்டுதல், பூச்சி வெட்டு, சொட்டையாக இருக்கிறது, அந்த இடத்துலலாம் இந்த எண்ணெயை தேய்ச்சோம்னா 100% ரிசல்ட் கொடுக்கும். வீட்டிலேயே இயற்கையான முறையில் இந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெயை நான் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய். இதில் நான் கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் அதையும் சேர்த்துருக்கேன். இது 2 எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சவரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 பேர் இருக்குது. இதுதான் அது. இந்த செடி வயக்காடு, வயல் ஓரங்களில், காடுகளில் தான் இந்த செடி இருக்கும். இது எனக்கு கிடைக்கல. என்னோட வேலை பார்க்குறவங்க கொண்டாந்து இந்த செடி கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதோட இதை எண்ணெயில் பொரிக்கணும். கொஞ்சம் லைட்டாக தெறிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வால்மிளகுன்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது சமைக்கிற மிளகு கிடையாது. மிளகுன்னா உருண்டையாக இருக்கும். இது வால் போட்டு நீட்டிக்கிட்டு ஒரு கம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது வால்மிளகு. இது பொடுகை 100% உடனே சரி செய்யும். அதில் நான் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை இலை, இதெல்லாம் கொஞ்சம் பொரியும், பார்த்து கவனமாக செய்யுங்க. இதில் உள்ள சாறு சத்துக்கள் எல்லாம் எண்ணெயில் இறங்கணும். ஹை ஸ்பீடாக நெருப்பை வைக்காமல் லோ ஸ்பீடில் வச்சுக்குங்க. அடுத்தது செம்பருத்தி இலையை சேர்த்துருக்கேன். செம்பருத்தி இலையில் ஒரு 4 இலை. அடுத்தது வேப்பிலை. கருந்துளசி. தலையில் உள்ள பொடுகெல்லாம் இதெல்லாம் இந்த இலையெல்லாம் உடனே சரி செய்யும். வால்மிளகுங்கிறதும் பொடுகை சரி செய்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு மருதாணி இலை. கருவேப்பிலை. இதை நல்லா எண்ணெயில் கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இதை விட அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தோட கொஞ்சோண்டு வெந்தயம், அடுத்தது சின்ன வெங்காயத்தை ஒரு 5-6 பல் எடுத்து தட்டி போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் சாறு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 4 பூண்டு நல்லா தட்டி அதில் சேர்த்துக்குங்க. இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா சவரி செடி. மெயினான இன்க்ரீடியன்ஸ் அதுதான். முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது வால்மிளகும் மெயினான இன்க்ரீடியன்ஸு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த ஆயிலை நல்லா தலையில் ஸ்கல்ஃபில் படுற மாதிரி தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள். 100% ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.